Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல சமையல் பத்தி பார்க்க போறது கிடையாது. அதற்கு பதிலா ஒரு அருமையான அழகான கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம தூக்கி எறியக்கூடிய வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறியக்கூடிய பாட்டிலை பயன்படுத்தி ஒரு அழகான செடி எப்படி நடலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த அழகான செடி வைக்கிறதுக்கு உங்க வீட்ல இடம் அதிகமா தேவைப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. வீட்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டாலே போதும், உங்க வீட்டையும் அழகுபடுத்தும், உங்களுக்கும் நல்ல ஒரு மன சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது. நான் இன்னைக்கு இந்த தூக்கி போடக்கூடிய அந்த பாட்டில்ல சாமந்தி செடி எப்படி வளர்க்கலாம், எப்படி அழகா பராமரிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போறேன். இது ஊருக்கு ஊர் இந்த பூனுடைய பேர் வித்தியாசமா சொல்லுவாங்க. எங்க பக்கம் சாமந்தி செடி தான் சொல்லுவோம். அதனால நான் சாமந்தினே சொல்லிக்கிறேன். உங்க ஊர்ல கொஞ்சம் வித்தியாசமா சொல்றீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதே தொட்டிலையும் எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ முதல்ல இதற்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணுன்றதை பத்தி பார்த்தலாம். பொதுவாகவே என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ்க்கு தெரியும் என்னுடைய மண்கலவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40% மண்புழு உரம், 40% தேங்காய் நார், அதாவது கோகோ பீட்டு, 20% மண் இருக்கும். அதாவது நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியாக இருந்துச்சுன்னா அப்படி பண்ணுவோம். இதுவே நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடியாக இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரி சாமந்தி செடி, அதாவது விதை போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மண்கலவை இதற்கு 30% தேங்காய் நாரும், 30% மண்ணும், 40% மண்புழு உரமும் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு மண்புழு உரம் கிடைக்கல அப்படின்னா மாட்டு சாணம் காய்ந்தது கிடைச்சுன்னா அதை பொடி பண்ணிட்டு நீங்க பயன்படுத்திக்கங்க. தேங்காய் நாருக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் இந்த மாதிரி கோக் பாட்டில், பெப்சி பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் இல்லைன்னா 1 லிட்டர் பாட்டில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா தண்ணி பாட்டில் இருக்குல்லையே அது கூட பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா கேஸில் கத்தியை காட்டிட்டு கூட நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு அதில் 2 பக்கம் ஹோல் போட்டு வச்சுருக்கேன், அதாவது ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு, அதாவது அதை தூக்கி நிறுத்துறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக ஓட்டை போட்டு வச்சிருக்கேன், கயிறு கட்டி வச்சிருக்கேன். நீங்க முக்கோணமா 3 கயிறு கூட கட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 2 கயிறு கூட கட்டிக்கலாம். அடுத்ததா இந்த சாமந்தி பூ செடி எப்படி நான் வீட்டில் விதைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் பூ விற்கிறாங்க இல்லையா, அதை வீட்டில் காய வச்சு நிழல்லே காய வச்சிருந்தேன். அதை சின்னதாக ஒரு கப்பில் இல்லைன்னா ஒரு சின்ன பாட்டில் இல்லைன்னா முட்டை ஓடு இருக்கு இல்லையா, நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன், அந்த முட்டை ஓடில் கூட நீங்கள் ஒரு விதை போட்டிங்கன்னா கூட சூப்பராக வளரும். ஜஸ்ட் மேலே அந்த விதைகளை தூவிட்டு லைட்டாக மண்ணை ஒரு தடவை கலந்து விட்டாலே போதும். ரொம்ப ஆழமாக கலந்து விடாதீங்க, சும்மா தண்ணி மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிச்சாலே போதும். அழகாக உங்களுக்கு ஒரு 3லிருந்து 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக துளிர் வர ஆரம்பிச்சிரும். சூப்பராக அழகாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீங்கள் அதை அழகாக லாவகமாக கொஞ்சமாக எடுத்துட்டு, அதாவது அந்த மண், அதாவது அந்த வேரில் கொஞ்சமாக மண் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இதை அந்த பாட்டிலில் உள்பக்கம் தள்ளிடலாம். அந்த வேரை ரொம்ப உள்பக்கமாக தள்ளிடாதீங்க, கொஞ்சமாக அந்த வேரிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அடிக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி இப்போ சைடில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணை உள்ளே போட்டிங்கன்னா அந்த பாட்டிலுடைய ஓட்டை வழியாக மண் வெளியில் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தேங்காய் மேலே கும்பிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாரை பிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு தடவை வளைச்சி விட்ட மாதிரி வச்சு இந்த செடிக்கு 2 பக்கமும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிட் பண்ண மாதிரி வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பயன் இருக்குது. ஒன்று மண் வெளியில் வராது, இன்னொன்று நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் சட்டுன்னு தண்ணி கீழே இறங்காது, அந்த தேங்காய் நார்லேயே ஊறி இருக்கும். இதனால அந்த செடிக்கு எப்பவுமே குளிர்ச்சி இருந்து அந்த செடி நல்லா சூப்பராக எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ நம்ம அந்த மண் கலவை ரெடி பண்ண மண் கலவையை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு வர்ற மாதிரி மண் கலவை போட்டால் போதும், ரொம்ப நிறைய போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஓட்டை போட்டோம்லே அதுக்கு ஒரு 1/4 அடி கீழே இருந்தாலே போதும், அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் மாட்டிட வேண்டியதான். அதாவது எங்கெல்லாம் மாட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு, அதாவது எங்கள் வீட்டு சைடில் எதுவும் வைக்க முடியலன்றதுனால நந்தியா வீட்டு செடியும் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் மாட்டி வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் உங்கள் வீட்டு பால்கனியில் வைக்கலாம், இல்லைன்னா வீட்டு கேட்டில் மாட்டலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு இடம் சௌரியமாக இருக்கோ அந்த இடத்துல வைக்கலாம். ஆனால் வெயில் ஓரளவுக்கு வரணும். ரொம்ப வெயிலே இல்லாத இடத்துல வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு செடி வளராது. ஸோ அதனால் ஓரளவுக்காச்சும் வெயில் இருக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை நல்ல வெயில் படுற இடத்துலையும் வைக்கலாம். இப்போ இதே செடியை இன்னொரு மெத்தடில் எப்படி வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி வைக்கிறீங்க அப்படின்னா செடி ரொம்ப குட்டி செடியாகவும் வைக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப வளர்ந்த செடியும் வைக்கக்கூடாது. மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி, இப்போ இதை காமிக்கிற பாருங்க, இதுவும் நான் விதைகள் போட்டு வளர்ந்த செடி தான். மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த செடியை வைங்க. ஏன்னா ரொம்ப குட்டி செடியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இறங்க இறங்க அந்த செடி அழுவி போயிடும். அதே மாதிரி ரொம்ப நீட்டு செடியாக இருந்தாலும் வேர் சட்டுன்னு அந்த பாட்டில் உள்ள நுழையாது, அதுதான் காரணம்.
இப்போ இந்த மாதிரி சைஸ் செடியாக இருந்ததுன்னா ஓகே. அதே மாதிரி நீங்கள் பாட்டில் மூடி, தேங்காய் நார் இல்லாமல் பாட்டில் மூடியை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பாட்டில் மூடியில் கத்தியை பயன்படுத்தி ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கேன். கத்தியை வந்து கேஸில் சூடு பண்ணிவிட்டு ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ பாட்டிலுடைய மேல் பக்கத்தில் வந்து இந்த வேர் எடுத்துக்கங்க, உள்பக்கமாக தள்ளி விடுங்க. இப்போ பாட்டிலுடைய உள்பக்கத்தில் இதை தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான், மூடிடுங்க. ஜஸ்ட் செடி வந்து ஒரு 1/4 அடி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அந்த மண் கலவையை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செடி வந்து கீழே அடிபடாத அளவுக்கு மண் கலவை நீங்கள் வந்து கொட்டணும். நீங்கள் ஜஸ்ட் மேலே மண் கலவை நீங்கள் கொட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி வந்து கீழே வந்து சில டைமில் வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். இது டெய்லியுமே நீங்கள் ஜஸ்ட் 1 கிளாஸ் அளவுக்கு, நம்ம வீட்டில் டீலாம் குடிப்போம் இல்லையா, அந்த 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். சூப்பராக வந்து செடி வளர ஆரம்பிக்கும். தண்ணி வந்து வெளியில் வந்து கீழே தான் லைட்டாக இந்த மாதிரி சொட்டும். அந்த நம்ம அதை ஓட்டை இருக்கு இல்லையா, அது கீழே வந்து லைட்டாக ஒரு சொட்டு அது மாதிரி சொட்டும். இதை நீங்கள் தேங்காய் நார் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சொட்டாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து மண்புழு உரம், இல்லைனா வந்து நான் ஏற்கனவே வந்து அந்த டானிக்லாம் போட்டிருக்கேன். செடிகளுக்கு நல்ல உரம் கொடுக்கக்கூடிய டானிக், அதாவது வெங்காயத்தெல்லாம் கொதிக்க வச்சு அந்த டானிக் ஒன்று போட்டிருக்கேன், அது ஊற்றலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய மொட்டுக்கள் வந்து வைக்கும். இதில் ஏற்கனவே ஒரு 3-4 பூ இருந்துச்சு, நான் கட் பண்ணிவிட்டு அந்த காய்ந்த காம்புகள் கூட தெரியுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அதனால் வந்து செடிகளுக்கு வந்து ப்ராப்பராக தண்ணியும் என்னால் ஊற்ற முடியல. அதனால் செடி வந்து கொஞ்சம் கவனிக்க முடியாதனால அந்த பூ எல்லாமே கொஞ்சம் வாடி இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ பாருங்கள், நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் அந்த நந்தியா விட்ட செடி மேலே தான் வந்து மாட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது ரெகுலராக வீடியோ எடுக்க முடியல, ஜஸ்ட் இன்பிட்வீனில் கொஞ்சம் வளர்ச்சி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மொட்டுகள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே சின்ன மொட்டுகள் வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இது எப்படின்னா மேலே வந்து அந்த பாட்டில் வந்து, அதாவது செடி வந்து கீழே வந்து தொங்காது, அதாவது பூமியை நோக்கி போகாது. பூமியிலேருந்து லைட்டாக வளைஞ்சி சூரியனை பார்த்த மாதிரி மேல் நோக்கி செல்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு செடி ரொம்ப பெருசாக ஆக நீங்கள் பக்கத்தில் இது கேட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த கேட்டில் வந்து அந்த செடியோட காம்பை வந்து சேர்த்து கட்டிடுங்க. இல்லை இந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு செடிகளில் வந்து நீங்கள் இதுமாதிரி தொங்க போட்டுருக்கீங்கன்னா பக்கத்தில் வந்து செடியோட சேர்த்து வந்து கட்டிடுங்க. அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். சப்போஸ் பூ நிறைய வந்துருச்சு அப்படின்னா அந்த கிளை வந்து உடையிற மாதிரி ஆகிடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் முட்டை ஓடில் வந்து விதை போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதாவது தூக்கி போடக்கூடிய அந்த முட்டை ஓட்டில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சின்ன தொட்டி மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதாவது நீங்கள் கத்திரி, தக்காளி, பச்சை மிளகாய் இந்த மாதிரிலாம் விதைகள் விதைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப அருமையாக வளரும். அந்த விதை வந்து வேஸ்ட் ஆகிறது கிடையாது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது. இல்லைனா தயிர் கப் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை நோண்டிட்டு அந்த முட்டை ஓட்டை ஒரு தடவை உடச்சி விட்டுங்க. அதே சமயத்தில் வேறு பாதிக்காத அளவுக்கு உடச்சி விட்டுக்குங்க. அவ்வளோதான், மூடிடலாம். இதனுடைய வளர்ச்சியை நான் காமிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் பாட்டிலில் வச்சதோட இது நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. பாட்டிலில் வந்து நான் லேட்டாக வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வச்சுது, அதனால தான் இதில் அந்தளவுக்கு பூ இருக்குது. பாட்டிலில் வச்சது இன்னும் நிறைய பூ பூக்கிற வீடியோ வந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சரி நல்லா இருந்துச்சு உடனே அப்லோட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டை நீங்கள் அழகரிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து உங்களை கேட்பாங்க, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கே, நல்லா இருக்கே, உங்களுடைய வீடும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நான் சொல்லி சில டிப்ஸ்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. அதாவது உங்கள் வீட்டில் வச்சுருக்க செடியோட வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் வந்து உங்களுக்காக காமிக்கிறேன். அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காமிப்பேன். உங்களுடைய பேர் சொல்லியும் காமிப்பேன். அது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை 4 பேர் பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக பார்த்து பயன்பெற முடியும். தேங்க்யூ.